பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பொருத்தமற்ற சொல்லை தெரிந்து கோடிடுக. கத்தரி, வெண்டி, கயிறு. இதுல எது பொருத்தமில்லாத சொல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், கயிறு. ஏன் கயிறு பொருத்தம் இல்லாம இருக்கு? கத்தரியும் வெண்டியும் மரக்கறிகள், மற்றது உணவு. கயிறு கட்டுறதுக்கு பயன்படுறது. அதுதான் வேறுபாடு. ஆடு, மயில், மான். இதுல எது வேறுபாடான சொல்லா இருக்கு பாருங்கள், பொருத்தம் இல்லாதது மயில். ஏன்? ஆடும் மான் என்பன மிருகங்கள், மயில் பறவை. இதுல பொருத்தமற்றதா வரலாம். பென்சில், பேனா, மேசை. பென்சிலும் பேனாவும் எழுதுகருவிகள். மேசை, சட்டி, பானை, கட்டில். பாருங்கள், இதுல வித்தியாசமா இருக்கிறது எது? வேறுபாடானது கட்டில். ஏனென்றா சட்டியும் பானையும் எங்க இருக்கிறது? குசினி பாத்திரங்கள், அதே நேரம் பாத்திரங்கள். கட்டில் என்ன? தளபாடம். அப்ப இதுதான் பொருத்தமற்றது. சூரியன், நிலா, கடல். பிள்ளைகளே, மெய் எழுத்துக்களை பற்றி ஒரு கேள்வி செய்வதற்கு முதல் மெய் எழுத்துக்களை முதல் அறிவோம். பாருங்கள், மெய் எழுத்துக்கள் 18. மெய் எழுத்துக்கள் சொன்னா தமிழில இருக்கிற குத்து போட்ட எழுத்துக்கள் அனைத்தும் மெய் எழுத்துக்கள். இக்குங், இச்சின், சிட், இன், இத்தின், துப்பும், இ, இர், இல், இல், இத்தின் என்று சொல்லி வர மெய் எழுத்துக்களை பாருங்கள். அப்ப இந்த மெய் எழுத்துக்கள், குத்து போட்ட எழுத்துக்கள் அனைத்தும் மெய் எழுத்துக்கள். இனி இதை கொண்டு கேள்வி செய்வோம். பாருங்க, இது ஒரு சார்ட் மாதிரி வச்சிருங்கோ. இதை வச்சுக்கொண்டுதான் நான் கேள்வி செய்யப்போம். பாருங்கள், இறகு, எலி, உப்பு. இறகு, எலி, உப்பு. இதுக்குள்ள பாருங்கள், மெய்யெழுத்து உள்ள சொல் ஏதாண்டு பாருங்கள். மெய்யெழுத்துன்னு சொன்னா குத்து போட்ட எழுத்து. இதுக்குள்ள குத்து போட்ட எழுத்து இருக்கா? மெய்யெழுத்து இல்லை. இதுக்குள்ள இருக்கா? இல்லை. உப்பு இதுக்குள்ள இருக்கு. பாருங்க, உப்பன்னா இருக்கு, குத்து போட்ட எழுத்து. உப்பன்னா குத்து போட்ட எழுத்து, அப்ப மெய் எழுத்து வருகுது. அப்ப எந்த விடை சரி? உப்பு என்ற விடைதான் மெய் எழுத்து வந்த சொல். அடுத்ததை பாருங்கள், ஏணி, ஈட்டி, கதிரை. ஏணி, ஏணியில பாருங்க, குத்து போட்ட எழுத்து ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப குத்து போட்ட மெய் எழுத்து இல்லை. அப்ப இந்த விட தவறு. ஈட்டி, ஈட்டி, இட்டென்னா இருக்கு பாருங்கள். இட்டென்னா இருக்கிறதால இதுதான் என்னவா இருக்கும்? மெய் எழுத்து. இங்க பாருங்கள், கதிரை. இதுலயும் குத்து போட்ட எழுத்துக்கள் இல்லை. கதிரையிலையும் ஏணியிலையும் குத்து போட்ட எழுத்து இல்லாதபடியா ஈட்டி தான் சரியான விடை. அவதானியங்கள், இலக்கண கேள்விகள் கடினமாயிருக்கும், கவனம் அவதானியங்கள். 5, 5 ஆணி கூடு. 5 ஆணி கூடு. இதுல பாருங்கள், கூடு என்ற எழுத்திலையும் மெய்யெழுத்துக்கள் இல்லை, குத்து போட்ட மெய்யெழுத்து இல்லை. ஆணியிலையும் குத்து போட்ட மெய்யெழுத்து இல்லை. முதலாவது வாரம் 5 இருக்கு பாருங்க. இந்த என்ன இருக்கு பாத்தீங்களா? ஓகே, அப்ப அதுதான் சரியான விடை. அப்ப அதுக்கு கீழே நீங்கள் கீறு போட வேண்டும். அடுத்ததை பாருங்கள், குடை, மூக்கு, சுளகு. குடை, மூக்கு, சுளகு. குடை இதுல இருக்கா குற்று போட்ட எழுத்து மெய்யெழுத்து? இல்லை. மூக்கு, மூக்கில இருக்கு, இக்கன்னா இருக்கு பாருங்கள், இக்கன்னா இருக்கு. அதை விட சுளகு, சுளகிலையும் இல்லை. அப்ப சுளகு மூக்க குடையை தவற விட்டா இந்த இக்கன்னா போட்ட குத்து போட்ட எழுத்து மூக்கில இருக்கு. அப்ப இதையும் நாங்கள் கீரை போடுவோம். அடுத்ததை பாருங்கள், மாமி, மாமா, அம்மா. மாமி, மாமா. மாமியில இருக்கா குத்து போட்ட மெய்யெழுத்து? இல்லை. மாமாவில இருக்கா? இல்லை. அம்மா, அம்மாவில உம்மன்னா குத்து போட்டு இருக்கு. அப்ப அதனால இதுதான் குற்று போட்ட மெய்யெழுத்து அடங்கிய ஒரு சொல். ஓகே, அடுத்ததை பாருங்கள், நிறம், வரகு, விறகு. நிறம், வரகு, விறகு. நிறம், நிறம் பாருங்கள், முதலாவதிலேயே குற்று போட்ட மெய்யெழுத்து உண்டு, உம்மன்னா இருக்கு. அப்ப இதுதான் வர வேண்டிய விடையா இருக்கும். இதுக்கும் மற்றதையும் பாருங்கள், வரகு இதுக்குள்ள குத்து போட்ட எழுத்து இல்லை, விறகு இதுக்குள்ள இல்லை. அப்ப இது ரெண்டிலும் இல்லாதபடியா இதுதான் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இது சரி. அடுத்தது, குளவி. குளவி, தும்பி, பூ. குளவி
குளவியில குட்டு போட்ட எழுத்து இருக்கா? மெய் எழுத்து இல்லை. தும்பி, தும்பியில உம்மென்னா இருக்கு, குத்து போட்ட எழுத்து இருக்கு. அப்ப இதுதான் வர வேண்டியது. இருந்தாலும் மற்றதையும் பரிசோதிச்சு பாருங்கள். பூ, பூவில இருக்கா? இல்லை. அப்ப குளவியிலையும் பூவிலையும் இல்லை. அதனால் சரியான விடை தும்பி.